வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு போதிமரம் அகாடமி யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டே 35 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு 35ஆம் நாள். ஹெட்டிங் வந்து உணவு மற்றும் ஊட்டம், ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன். இந்த டாப்பிக்கில் 25 ஒன்னாடு பார்க்க போகிறோம். ஸோ டெட்டு டிஎம்பிசி குரூப் எல்லா எக்ஸாமும் இந்த ஃபுட்டு நியூட்ரிஷன் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். இந்த 25 கொஸ்டின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டியூஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்மளை கேட்கலாம். எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கூட கேட்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரொவைட்ஸ் த மோஸ்ட் எனர்ஜி பெர் கிராம்? பின் வருவனவற்றில் எது ஒரு கிராமுக்கு அதிக ஆற்றலை வழங்குகிறது? கார்போஹைட்ரேட், ஃபேட்ஸ், புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ். புரதங்கள், கார்போஹைட்ரேட், கொழுப்புகள், வைட்டமின் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபேட்ஸ் ஆச்சரியமா இருக்கும். நம்ம என்ன நினைப்போம், புரதங்களோ இல்லை கார்போஹைட்ரேட் நினைப்போம். இல்லை, ஃபேட்ஸ் கொழுப்புகள். கொழுப்புகள் தான் கார்போஹைட்ரேட் மற்றும் புரதங்களை விட அதிக ஆற்றலை, அதாவது ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா 9 கிலோ கலோரி. ஸோ 9 கிலோ கலோரி ஆற்றல் வழங்குகிறது. ஃபேட்ஸ் ப்ரொவைட் மோர் எனர்ஜி, 9 கிலோ கலோரி பெர் கிராமுக்கு அவ்வளோதான கொடுக்கு, கம்பேர் டு கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். ஸோ அந்த கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 4 கிலோ கலோரி பெர் கிராம் தான் கொடுக்கு. சரிங்களா? ஸோ அதுக்கு எவ்வளோ நிறைய கொடுக்கு. கொஸ்டின் நம்பர் 2, which vitamin is synthesized by the human body in the presence of sunlight? சூரிய ஒளியின் முன்னிலையில் மனித உடலால் உற்பத்தி செய்யப்படும் வைட்டமின் எது? நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான். விட்டமின் டி. சூரிய ஒளி தோலில் வைட்டமின் டி உருவாவதை தூண்டுகிறது. சன்லைட் triggers the synthesis of vitamin D in the sky. Question number 3, deficiency of which mineral causes goiter? எந்த தாது பொருள் குறைபாட்டினால் முன் கழுத்து கழலை நோய் ஏற்படுகிறது? அயான், கால்சியம், இரும்புச்சத்து, அயோடின், பாஸ்பரஸ். அயோடின். தைராய்டு சுரப்பியின் சரியான செயல்பாட்டிற்கு அயோடின் அவசியமாகும். அயோடின் இஸ் எசென்ஷியல் ஃபார் த ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த தைராய்டு கிளாண்ட். ஸோ அது டெஃபிஷியன்சி ஆகும்போது முன் கழுத்து கழலை அப்படின்னு சொல்லக்கூடிய காய்டர் வந்து கிரியேட் ஆகுது. கொஸ்டின் நம்பர் 4, புரோட்டீன்ஸ் ஆர் மேட் ஆஃப். புரதங்கள் எதனால் ஆனவை? ஃபேட்டி ஆசிட்ஸ், குளுக்கோஸ், அமினோ ஆசிட், நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அமினோ அமிலங்களால் ஆனவதான் புரதங்கள். அமினோ அமிலங்கள் புரதங்களின் அடிப்படை கட்டுமான அலகுகள் ஆகும். அமினோ ஆசிட்ஸ் ஆர் த பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் புரோட்டீன்ஸ். கொஸ்டின் நம்பர் 5, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ வாட்டர் சாலிபிள் வைட்டமின்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பின்வருவனவற்றில் எது நீரில் கரையக்கூடிய வைட்டமின்? வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் டி, வைட்டமின் கே. நீரில் கரையக்கூடியது பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி மட்டும் தான். மற்ற எல்லாமே கொழுப்பில் கரையக்கூடியது, ஃபேட்டில் கரையக்கூடியது. வைட்டமின் சி மட்டும் தான் நீரில் கரையும். வைட்டமின்கள் பி நம்ம எடுக்கிறோம், அப்போ சி எடுக்கிறோம், இதெல்லாம் நீரில் கரையக்கூடியவை. ஏ, டி, இ, கே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொழுப்பில் கரையக்கூடியவை. வைட்டமின் பி அண்ட் சி, இங்கே நமக்கு சிக்கு பதிலாக பி கொடுத்தாங்கன்னா நீங்கள் பியை கூட சூஸ் பண்ணலாம். அதுதான் வாட்டர் சாலிபிள். while vitamin A, D, E, K are fat soluble. சரிங்களா? நல்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிறைய எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 6, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் லைக் லெமன்ஸ் அண்ட் ஆரஞ்சஸ் ஆர் ரிச் இன். எலுமிச்சை மற்றும் ஆரஞ்சு போன்ற சிட்ரஸ் பழங்கள் அதிகம் உள்ளது எது? வைட்டமின் சி. நம்மளுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான். சிட்ரஸ் பழங்கள் அஸ்கார்பிக் அமிலத்தின் வைட்டமின் சி முதன்மை ஆதாரங்கள் ஆகும். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் ஆர் த பிரைமரி சோர்ஸ் ஆஃப் அஸ்கார்பிக் ஆசிட். இந்த அஸ்கார்பிக் ஆசிட் ஏன் போட்டிருக்காங்கன்னா, நம்ம முன்னாடி சயின்ஸ் வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம், வைட்டமின் சியோட இன்னொரு பேர் வந்து அஸ்கார்பிக் ஆசிட், அதனால அதை சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 7, விச் மினரல் இஸ் எசென்சியல் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்ட்ராங் போன்ஸ் அண்ட் டீத்? வலிமையான எலும்புகள் மற்றும் பற்கள் உருவாவதற்கு அவசியமான தாது எதுனா கால்சியம். எலும்பு மற்றும் பற்களின் ஆரோக்கியத்திற்கு பாஸ்பரஸுடன் கால்சியம் முக்கியமானது. கால்சியம் along with the phosphorus is vital for bone and teeth health. சரிங்களா? ஸோ எலும்பு பற்களுக்கு பாஸ்பரஸுடன் கால்சியம் முக்கியமானது. கொஸ்டின் நம்பர் 8, கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் த ஹியூமன் லிவர் as. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கார்போஹைட்ரேட்டுகள் மனித கல்லீரல் எவ்வாறு சேமிக்கப்படுகின்றது? குளுக்கோஸ், ஸ்டார்ச், கிளைகோஜன், செல்லுலோஸ் அப்படின்னு போட்டுருவாங்க. ஸோ கிளைகோஜன், ஆப்ஷன் பி கிளைகோஜன். உபரி குளுக்கோஸ் கல்லீரல் மற்றும் தசைகளில் கிளைகோஜனாக மாற்றப்பட்டு சேமிக்கப்படுகின்றன. சரிங்களா? ஸோ எக்ஸஸ் குளுக்கோஸ் இஸ் கன்வெர்டட் அண்ட் ஸ்டோர்ட் as glycogen in the liver and muscles. Okay. Question number 9, which of the following is called body building food? உடல் வளர்ச்சிக்கு உதவும் உணவு என அழைக்கப்படுகிறதுனா புரோட்டீன்ஸ், புரதங்கள். உடல் திசுகளின் வளர்ச்சி மற்றும் பழுதுபார்ப்பிற்கு
புரதங்கள் அவசியம். புரோட்டீன்ஸ் ஆர் எசென்சியல் ஃபார் growth and repair of body tissues. Question number 10. Lack of which vitamin causes the disease rickets? எந்த வைட்டமின் குறைபாட்டினால் ரிக்கெட்ஸ் நோய் ஏற்படுகிறதுனா வைட்டமின் டி. வைட்டமின் டி குறைபாடு குழந்தைகளிடம் பலவீனமான மற்றும் மென்மையான எலும்புகளை உண்டாக்குகிறது. வைட்டமின் டி deficiency leads to weak and soft bones in children. Question 11. Milk is a poor source of. பாலில் மிக குறைந்த அளவில் உள்ள சத்து இது. கால்சியம், வைட்டமின் சி, புரோட்டீன், கார்போஹைட்ரேட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆக்சுவலி வைட்டமின் சி. பாலில் வைட்டமின் சி மற்றும் இரும்பு சத்தை தவிர மற்ற அனைத்து சத்துக்களும் உள்ளன. புரோட்டீன் இருக்கும், கால்சியம் இருக்கும், கார்போஹைட்ரேட்லாம் இருக்கும். வைட்டமின் சி இருக்காது, இரும்பு சத்து இருக்காது. Milk contains almost all nutrients except vitamin C and iron. Question number 12. Iron deficiency in the human diet causes. மனித உணவில் இரும்பு சத்து குறைபாட்டினால் ஏற்படுவது அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை. இதுவும் தெரிஞ்சதுதான். ரத்தத்தில் ஆக்சிஜனை சுமந்துதலும் ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு இரும்பு அவசியம். சரிங்களா? ஸோ ரத்தத்தில் ஆக்சிஜன் சுமந்துதலுக்கு ஹீமோகுளோபின் தேவை. அந்த ஹீமோகுளோட உற்பத்திக்கு இரும்பு தான் தேவை. Iron is needed to produce hemoglobin which carries oxygen in the blood. ஓகேவா? அடுத்து question number 13. Which nutrition is known as a primary source of energy? ஆற்றலின் முதன்மை ஆதாரம் என்று அழைக்கப்படும் ஊட்டச்சத்து அதுன்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டுகள். அன்றாட நடவடிக்கைக்கு தேவையான உடனடி ஆற்றலை கார்போஹைட்ரேட்டுகள் வழங்குகின்றன. Carbohydrates provide immediate energy required for daily activities. Question number 14. The vitamin responsible for blood clotting is. ரத்தம் உறைதலுக்கு காரணமான வைட்டமின் கே. முன்னாடி உள்ள சயின்ஸ் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். வைட்டமின் கே ரத்தம் உறைதலுக்கு தேவையான புரதங்களோட உற்பத்திக்கு வைட்டமின் கே உதவுகிறது. ஸோ வைட்டமின் கே ஹெல்ப்ஸ் இன் த சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் நீடட் ஃபார் பிளட் கோகுலேஷன். கொஸ்டின் நம்பர் 15. நைட் பிளைண்ட்னஸ் இஸ் காஸ்ட் பை த டெஃபிஷியன்சி ஆஃப். முன்னாடி நம்ம அந்த வீடியோவில் சயின்ஸ் வீடியோவில் அந்த ஒன்னோடு இருக்கு. மாலைக்கண் நோய் எதன் குறைபாட்டால் ஏற்படுகிறது? சி, அதாவது வைட்டமின் சி. வைட்டமின் ஏ, ஆப்ஷன் சி வைட்டமின் ஏ. சரிங்களா? ஸோ ஆரோக்கியமான பார்வை மற்றும் விழித்திரையை பராமரிக்க வைட்டமின் ஏ முக்கியமானது. வைட்டமின் ஏ இஸ் விட்டல் ஃபார் மெயின்டைனிங் ஹெல்த், விஷன் அண்ட் த ரெட்டினா. கொஸ்டின் நம்பர் 16. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ ப்ரொடக்டிவ் நியூட்ரிஷன்? பின் வரவற்றில் பாதுகாப்பு அளிக்கும் ஊட்டச்சத்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேட்ஸு, கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் தான் பாதுகாப்பு அளிக்கும் உணவு ஊட்டச்சத்து. ஏன்னா பாதுகாப்பு அளிக்கிறது இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அதில் நம்ம முன்னாடி சயின்ஸ் வீடியோவில் அந்த நோட்ஸ் இருக்கு. இவை பல்வேறு நோய்கள் மற்றும் தொற்றுகளிலிருந்து நமது உடலை பாதுகாக்கின்றன. தே ப்ரொடெக்ட் அவர் பாடி ஃப்ரம் வேரியஸ் டிசீசஸ் அண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ். கொஸ்டின் நம்பர் 17. த மெயின் கார்போஹைட்ரேட் ஃபவுண்ட் இன் ரைஸ் இஸ். அரிசியில் காணப்படும் முக்கிய கார்போஹைட்ரேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச். அது வந்து கார்போஹைட்ரேட் முக்கியமானதுன்னா ஸ்டார்ச். அரிசி ஸ்டார்ச் எனப்படும் சிக்கலான கார்போஹைட்ரேட்டுகளோட சிறந்த ஆதாரமாகும். Rice is a rich source of complex carbohydrates known as starch. Question number 18. Beriberi is caused by the deficiency of. Beriberi நோய் எதன் குறைபாட்டால் ஏற்படுகிறது பார்த்தீங்கன்னா வைட்டமின் B1. வைட்டமின் B1க்கு இன்னொரு நேம் இருக்கு, தயாமின். ஸோ தயாமின் குறைபாடு நரம்புகள் மற்றும் இதயத்தை பாதிக்கிறது. Deficiency of thiamine B1 affects the nerves and hearts. Question number 19. Which of the following is essential for healthy gums? ஆரோக்கியமான ஈறுகளுக்கு பின் வரொன்று எது அவசியம்? வைட்டமின் சி. வைட்டமின் சி தான் அவசியம் ஆரோக்கியமான ஈறுகளுக்கு. ஈறுகளில் உள்ள இணைப்பு திசுகளின் வலிமையை வைட்டமின் சி பராமரிக்கிறது. வைட்டமின் சி மெயின்டைன்ஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூஸ் இன் த கம்ஸ். கொஸ்டின் நம்பர் 20. காஸ்டியோர்கர் இஸ் எ டிசீஸ் காஸ்ட் பை த டெஃபிஷியன்சி ஆஃப். காஸ்டியோர்கர் நோய் எதன் குறைபாட்டால் ஏற்படுகிறது பார்த்தீங்கன்னா புரோட்டீன், புரதம். இது பெரும்பாலும் குழந்தைகளுக்கு காணப்படும் கடுமையான புரத குறைபாட்டு நோயாகும். It is a severe form of protein deficiency mostly seen in the children. Question number 21. Which vitamin is also known as இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், டோகோஃபெரால். எந்த வைட்டமின் வந்து டோகோஃபெரால் என்று அழைக்கப்படுகிறது பார்த்தீங்கன்னா வைட்டமின் இ. வைட்டமின் இ தான் டோகோஃபெரால்னு சொல்லுவாங்க. ஸோ வைட்டமின் இ ஆக்சிஜனேற்ற தடுப்பானாக செயல்படுகிறது மற்றும் டோகோஃபெரால் எனப்படுகிறது. வைட்டமின் இ ஆக்ட் as an antioxidant and it is chemically called tocopherol. சரிங்களா? டோகோஃபெரால் வைட்டமின் இ ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 22. கோல்டன் ரைஸ் இஸ் எ ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப் ரிச் இன். கோல்டன் ரைஸ் என்பது எதில் செறிவூட்டப்பட்ட மரபணு மாற்றப்பட்ட பயிர் அப்படின்னா வைட்டமின் ஏ. சரிங்களா? ஸோ இது வைட்டமின் ஏயின் முன்னோடியான பீட்டா கரோட்டினை உற்பத்தி செய்ய வடிவமைக்கப்பட்டுள்ளது.
ஓகேவா? நம்ம கோல்டன் ரைஸ் அப்படிங்கிறது ஒரு ஜெனட்டிக்கலாக மாடிஃபைடான கிராப்பு. அதில் அதிகமாக எது இருக்கும்? வைட்டமின் ஏ. ஏன்னா அந்த சத்து குறைவாக இருக்குன்னா நம்ம செறிவூட்ட போடுறோம், மாடிஃபை பண்ணுறாங்க. ஸோ கோல்டன் ரைஸ் என்பது எதில் செறிவூட்டப்பட்ட மரபணு மாற்றப்பட்ட எதில் செறிவூட்டப்பட்டாலும் வைட்டமின் ஏ செறிவூட்டப்பட்டது. ஏயோட முன்னோடியான பீட்டா கரோட்டினை உற்பத்தி செய்ய வடிவமைக்கப்பட்டுள்ளது. கோல்டன் ரைஸ் இஸ் இன்ஜினியர் டு ப்ரொடியூஸ் பீட்டா கரோட்டின், எ ப்ரீகர்சர் ஆஃப் விட்டமின் ஏ. Question number 23. Which nutrition helps in the absorption of calcium? கால்சியம் உறிஞ்சப்படுவதற்கு எந்த ஊட்டச்சத்து உதவுகிறதுனா ரொம்ப இம்பார்ட்டன்ட், வைட்டமின் டி. நம்ம உடம்புல கால்சியம் உறிஞ்சதுக்கு வைட்டமின் டி முக்கியம். உணவிலிருந்து கால்சியத்தை உடல் உறிஞ்சுவதற்கு வைட்டமின் டி அவசியமாகும். வைட்டமின் டி இஸ் a necessary for the body to absorb calcium from the diet. Question number 24. Refuge, அதாவது பைப்பர், அதுதான் அந்த நேம் சொல்லுவாங்க. In our diet helps in, நமது உணவில் உள்ள நார்ச்சத்து எதற்கு உதவுகிறது? ஆற்றல் உற்பத்தி, மலச்சிக்கலை தடுக்க, ப்ரிவெண்டிங் கான்டிஸ்பேஷன், பாடி பில்டிங், உடல் வளர்ச்சி, பிளட் கிளாட்டிங் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ ப்ரிவெண்டிங் கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்றது, அதாவது மலச்சிக்கலை தடுக்க. நார்ச்சத்து செரிமான பாதை வழியாக உணவு எளிதாக எடுத்து செல்ல உதவுகிறது. ஃபைபர் ஹெல்ப்ஸ் இன் த ஈஸி மூவ்மெண்ட் ஆஃப் ஃபுட் த்ரூ த டைஜஸ்டிவ் ட்ராக்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரெஃப்யூஜ் பைப்பரை வந்து எதுக்கு யூஸ் ஆகிறதுன்னு சொல்லிட்டு. கொஸ்டின் நம்பர் 25. விச் மினரல் கண்ட்ரோல்ஸ் த வாட்டர் பேலன்ஸ் இன் அவர் பாடி? இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நமது உடலில் நீர் சமநிலையை கட்டுப்படுத்தும் தாது எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அயான் இரும்புச்சத்து, அயோடின், சோடியம், கால்சியம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீர் சமநிலை வாட்டர் பேலன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சோடியம் பொட்டாசியத்துடன் சேர்ந்து திரவ சமநிலை மற்றும் நரம்பு சிக்னல்களை ஒழுங்குபடுத்துகிறது. சோடியம் அலாங் வித் பொட்டாசியம் ரெகுலேட்ஸ் ஃப்ளூயிட் பேலன்ஸ் அண்ட் நர்வ் சிக்னல்ஸ், அதெல்லாம் ரெகுலேட் பண்ணுது. ஸோ இதுதான் 25 ஒன்வேர்டு இந்த யூனிட்ல பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம வேற டாபிக் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏதோன்னு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் காமிங்க. ஆன்லைன் கிளாஸை பற்றி டீட்டெயில் வேணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.